ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 12th January 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 106 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி வந்து சில நாட்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் ரேலியை கொடுத்துருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவோட யூஎஸ் அம்பாசடர் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் இடையேயான அந்த ட்ரேட் ரிலேட்டடாக சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெகோஷியேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக போயிட்டுருக்கதாகவும், கூடிய சீக்கிரம் வந்து ஒரு டீலில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் வந்து எஃப்ஐஸு 3638 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாலும் டிஎஸ் வந்து ஒரு 5839 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 2200 கோடி அளவுக்கு அதிகமான அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஎஸோட அந்த பையும் மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலியானதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 61 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து ரேலி ஆகிருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டு $4611 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஈரான், அப்புறம் வந்து வெனிசுவேலாவில் நடக்கிற அந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸு, அப்புறம் யூஎஸ் வந்து மறுபடியும் ரேட் கட் பண்ணலாம் அப்படின்னு இந்த நியூ இயர்க்கு அப்புறமா ஒரு நம்பிக்கை யூஎஸ் மார்க்கெட்டில் வந்திருக்குது. அதுவும் சேர்த்து வந்து கோல்டு இந்த அளவுக்கு ரேலியாக காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து கோல் இண்டியா இருக்குது. ஒரு 13 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. கோல் இண்டியாவோட சப்சிடரியான பிசிசிஎலோட ஐபிஓ வந்துருக்குது. ஸோ அதோட இம்பாக்டில் பார்த்திங்கன்னா கோல் இண்டியா இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. ஒரு 4 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. நிஃப்டியில் மெட்டல் செக்டர் ஃபுல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துச்சு. அந்த நிஃப்டி இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியில் மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2% அளவுக்கு ரேலியை கொடுத்துருந்துச்சு. இது வந்து டாடா ஸ்டீலும் இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது. ஒரு 18 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு காரணம் இவ்வளோ நாள் வந்து ரேலி ஆகிட்ட அந்த ஐடி செக்டர் வந்து இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் ஐடி செக்டர் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கிறதுனால ஐடி ஸ்டாக்ஸ் அது கொஞ்சம் பாதிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸோட டாப் கிளைண்ட் வந்து பில்லிங் டிலே பண்ணிகிட்ருக்கிறதுனாலையும், அவங்க கூட நிறைய டிஸ்பியூட்ஸ் போயிட்டுருக்கிறதுனாலையும் இன்ஃபோசிஸுக்கு வந்து ஒரு கணிசமான அளவுக்கு வந்து லாபங்கள் குறையலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா அந்த கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு $400 மில்லியன் அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ ஈட்டி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அதில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான போர்ஷன் வந்து லாஸ் ஆகலாம் இந்த கரண்ட் டிஸ்பியூட்னால். அந்த கிளைண்ட் கூட இன்ஃபோசிஸில் போய்ட்டுருக்க இந்த கரண்ட் டிஸ்பியூட்னால் ஆகலாம் அப்படின்ட்டு சில பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. இது ஒரு பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் ஜேஎல்ஆரோட ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் வால்யூம் வந்து Q3யில் ரொம்பவே விழுந்திருக்குது. ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டிக்ளைன் வந்து அதில் ஏற்பட்டிருக்குது. அதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் விழுறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குது. ஹோல்சேல் வால்யூம் பார்த்திங்கன்னா இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது 43% கிட்ட விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரவும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.